இலவச கல்விக்கு கூட லஞ்சம். வெளிவந்த செய்திக்காக மிரட்டல். இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் பள்ளிக்கான தடையில்லா சான்று NOC மற்றும் அடிப்படை கட்டமைப்புகளை விரிவுபடுத்தவும் புதிதாக கல்விக்கூடங்களை உருவாக்கவும் முயற்சி செய்யும் போது அதற்கு பல இடையூறுகளையும் அதற்கான ஆணையை தருவதற்கு திமுகவினர் லஞ்சம் கேட்டு இழித்தடித்ததையும் வெளிப்படுத்தினார் ஸ்ரீதர் வேம்பு. இதற்காக அவர் மீது திமுகவினர் அநாகரீகமாக பொதுவெளியில் விமர்சித்துள்ளனர். ஆயிரக்கணக்கான பள்ளிகளுக்கு இதே நிலை இருந்ததை தனியார் பள்ளிகளின் சங்கத்தின் பொறுப்பாளரும் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். திமுகவினரின் குறைகளை சுட்டிக்காட்டுபவர்களை திமுகவினரும் அதன் தலைவர்களும் அவர் பிறந்த சமூகம் மற்றும் அவரை தனிப்பட்ட முறையில் அநாகரிகமாக விமர்சிப்பது தமிழர்களை தலைகுனிய வைக்கிறது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களும் இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்களை ஜாதியை குறித்து கேவலப்படுத்தி விமர்சித்தவர்கள் மீது காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுத்து அவருக்கு தக்க பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அவர்களின் சமூக சேவைக்கும் கல்வி சேவைக்கும் ஏழை மக்களின் முன்னேற்ற சேவைக்கு என்றும் இந்து முன்னணி அரணாக பாதுகாப்பாக நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.